Hello friends, welcome to Time Pass channel. நம்ம ரெடிமேட் சாம்பிராணி வீட்லயே எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம கடையிலலாம் வந்து கெமிக்கல் கலந்த சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல, எல்லாரும் அதை வீட்ல ரெடி பண்ண முடியாது. ஆனா சாம்பிராணியை வீட்லயே நம்ம ரெடி பண்ணலாங்க. அதுவும் நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ண முடியும். அதை எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருள் மட்டுமே போதுங்க. அப்படி ஒரு சில பொருட்கள் உங்ககிட்ட இல்லைனாலும் இந்த பொருளை நீங்கள் செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கோன் வந்திருக்குன்னு. இந்த சாம்பிராணி செய்யறதுக்கு உங்ககிட்ட அச்சு கோன் எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேப்பர் வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சு இது அழகாக அச்சு செஞ்சிடலாங்க. அச்சு இல்லாமே இந்த சாம்பிராணியை செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் தினமும் சாமி ஃபோட்டோஸ்க்கு போடுற பூ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாமி ஃபோட்டோஸ்க்கு போட்ட பிறகு பூஜைக்கு யூஸ் பண்ண பூக்களை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி நல்லா மொறுன்னு சவுண்டு வருதுன்னு பாருங்கள். நல்லாவே காஞ்சிருக்கு, அப்போ தான் நமக்கு நல்ல பவுடராகி கிடைக்கும். இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு தேவைப்படுறது நல்ல பெரிய ஜார் ஒன்று தான் தேவைப்படுது. எல்லா பொருளையும் நம்ம இந்த ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டிருக்கேன், ரோஸ் தான் போட்டிருக்கேன். எந்த பூ இருந்தாலும் பரவாயில்ல, காய்ந்த பூக்கள் போட்டிருக்கேன். அடுத்து வேர்க்கடலை பொட்டு, அந்த வேர்க்கடலை சாப்பிட்ட பிறகு அதில் இருக்கிற பொட்டு தான் சேர்த்துருக்கேன். 5 போல் சந்தன கட்டி சேர்த்துருக்கேன். மாத்திரை மாதிரி வரும் பாருங்கள், அது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பியூர் சந்தன கட்டை இருந்தாலும் நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தன தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதான் கூட கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் பச்சை கற்பூரம். இது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்க. பச்சை கற்பூரம் சேர்த்தாதான் இது உங்களுக்கு முழுமையாக பண்ண மாதிரி இருக்கும், கரெக்டாக வரும் உங்களுக்கு. அது கூட இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா, கட்டி சாம்பிராணி தூள் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட தூள் சாம்பிராணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லார் வீட்லேயுமே பூஜை அறையில் ஜவ்வாதும் இருக்குது. ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுற பொருள் தாங்க. இப்போ எல்லாருமே பூஜை அறையில் வைக்கணும்ட்டு நம்ம சேனலில் கூட நான் சொல்லியிருக்கேன். லக்ஷ்மி தேவி வந்து நம்ம வீட்டில் வந்து குடியிருப்பாங்க, இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் பூஜை அறையில் வச்சான்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில். அடுத்து இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு தோல் பவுடர் தாங்க. ஆரஞ்சு தோல் இருந்தால் நல்லா வெயிலில் காய வச்சு அந்த பூ கூடவே நீங்கள் காய வச்சு சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா நான் ஆரஞ்சு தோல் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தோல் பவுடர் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பார்க்கணும், செய்ய தெரியலன்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சம் தேங்காய் நார் சேர்க்குறேங்க நான். இது வந்து நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி அப்படியும் செய்யலாம். நான் சேர்த்ததுனால என்ன கேட்டால் நீங்கள் சேர்க்க வேண்டான்னு தான் சொல்வேன். அது மிக்சியில் அரைப்படவே இல்லை, ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் சேர்க்காமலேயும் செய்யலாம், நான் வந்து சேர்த்து தான் செஞ்சேன். மிக்சி ஜார் பிளேடில் வந்து தேங்காய் நார் மாட்டிக்குதுங்க. அது வந்து ஜார் பிளேடு சுத்தவே மாட்டேன்னுது. நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஆப்ஷனல் தான், விட்டுடலாம். நம்ம நெருப்பு பிடிச்ச பிறகு அந்த சாம்பிராணி நல்லா நின்று எரியும். அதுக்காக தான் இந்த தென்னை நார் முக்கியமாக நம்ம சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி சலிச்சு எடுத்திருக்கேன் நான். இந்த தேங்காய் நார் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, இருந்தாலும் சலிச்சியும் அது கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ சலிச்சு அந்த பவுடரை எடுத்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் சில முக்கியமான பொருட்கள்லாம் சேர்க்கணும். அது சேர்த்தா தான் நம்மளால் அச்சில்
அச்சில் கரெக்டாக அந்த ஷேப் வர வைக்க முடியும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கே வரும். அது என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க. நைஸாக வரலன்னா நீங்கள் வந்து ஃபில்டரில் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் பண்ணிங்கன்னா வீடே தெய்வீக மனத்தோடு இருக்குங்க. உங்களுக்கு கோவிலில் இருக்குமா வீட்டில் இருக்குமான்ட்டு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குங்க வீடு. அடுத்து கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்கணும். முக்கியமான விஷயம், இதில் தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி வரணும், நல்லா வந்து கைக்கு கரெக்டாக அச்சு வரணும்னா நீங்கள் தீபம் ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் இதில் எதனா ஒரு எண்ணெய் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள் உருண்டை வரலை. இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டோம். இப்போ தீபம் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நான். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாங்க. பிசையும் பொழுதே நீங்கள் வந்து உருண்டை வருதான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லாவே வந்து எனக்கு வந்து உருண்டை வருதுங்க. பாருங்கள் நான் செஞ்சே காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் பிடிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி உருண்டை வரணும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பேப்பரில் லைட்டு நான் ஒரு கோன் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் அதில் வச்சு மொத்தத்தையும் நம்ம கோனாக ரெடி பண்ணிக்கலாங்க. நான் கோன் ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2 நாள் வெயிலில் காய வைக்கணுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாமிக்கு ஏற்றுங்க. ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. கோவிலில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு உணர்வு வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்பவே நல்ல வாசனையாக இருந்ததுங்க. நம்ம கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு புகை வருமோ அதை விட இது அதிகமாகவே வந்தது. ஆனால் நீங்கள் வெயிலில் நல்லாவே காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஆயிலோ நெய்யோ கம்மியாக சேர்த்திங்கன்னா நெய் கம்மியாக தான் சேர்ப்போம். ஆயில் வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு காஞ்சி கிடைக்கும் போது கூட நல்ல உதிரியாக இருக்கும், உதிரும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.